கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 88 பசு, பாசம், பதி என்பனவற்றின் விளக்கம். முனிவர்களே, மனிதர்கள் தங்கள் சம்சார பந்தத்தினால் உண்டாகும் பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு எதை கேட்க வேண்டுமோ அத்தகைய அதிசிறப்பு வாய்ந்த சிவஞானத்தை பற்றி இப்போது உங்களுக்கு கூறுகிறேன். முனிவர்களே, பசு, பாசம், பதி ஆகியவற்றின் பகுத்தறிவே ஞானம் என்று கூறப்படும். இத்தகைய சில தவசீலர்கள் வேறு விதமான பெயர்களினால் அழைக்கிறார்கள். அஞ்ஞானத்தின் விளைவினால் ஏற்படக்கூடிய துயரமானது ஞானத்தின் மூலமாகத்தான் விலகிச் செல்லும். அந்த ஞானம் என்பதோ அறியக்கூடிய பொருளை குறிப்பிட்டு கூறும் தன்மையே ஆகும். அத்தகைய அறியக்கூடிய பொருளானது அஜடம், ஜடம், ஆட்டி வைப்பவன் என 3 வகைப்படும். பிரம்ம ஞானிகள் பசு, பாசம், பதி ஆகியவற்றையே இம்மாதிரியாக கூறுகிறார்கள். மேலும் அஜடம் என்று சொல்லப்படும் பசுவை அக்ஷரம் எனவும், ஜடம் எனவும், பாசாக்ஷரம் எனவும், நியந்தா என்கின்ற பதியாகிய ஸ்ரீ சம்போ மகாதேவனானவர் க்ஷரம், அக்ஷரம் ஆகிய இந்த 2ஐ காட்டிலும் மேம்பட்டவர் என்றும் கூறப்படுகிறது. இந்த 3க்கும் ஆதியே கிடையாது. இவற்றில் அக்ஷரம் என்று கூறப்பட்ட பசுவே புருஷன் என்றும், க்ஷரம் என்று கூறப்பட்ட பாசம் பிரகிருதி என்றும் கூறப்படும். க்ஷரம், அக்ஷரம் ஆகிய இந்த 2ற்கும் வேறானதாக அவற்றை ஆட்டி வைப்பவர்கள் ஈஸ்வரனேயாவார் என்று சூத முனிவர் கூறி முடித்தார். சௌனகர் முதலான முனிவர்கள் அவரை நோக்கி, மகா முனிவரே, தாங்கள் இப்போது கூறியவை அனைத்தும் எங்களுக்கு சரியாக புரியவில்லை. ஆகையால் அவற்றை பற்றி இன்னும் சற்று தெளிவாக எங்கள் அறிவிற்கு புலப்படும் வகையில் தாங்கள் எடுத்துச் சொன்னால் நன்றாக இருக்கும். அவற்றின் ஸ்வரூபம், காரியம் முதலானவற்றை வெவ்வேறாக பிரித்து எங்களுக்கு தெளிவாக கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சூத முனிவர் கூறலானார். உமாபதியின் சக்தியான மாயையானது பிரகிருதி எனவும் ஜடம் எனவும் வழங்கப்படும். பதி சேதனம் இல்லை. அது ஸ்ரீ சிவபெருமானை தொக்கி பரமாகாசத்தில் விளங்கி வருகிறது. புருஷன் என்னும் ஜீவனானது ஜட ரூபமாகிய மாயையினால் ஆபரணமாக சூழப்பட்டு விளங்குகிறது. ஜீவனுடைய அத்தகைய ஆபரணத்தை பண்டித சிரோன்மணிகள் மலம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஜீவனானது அம்மாதிரியான மலத்தினால் சூழப்பட்டு தன் கர்மத்திற்கு ஏற்ற விதத்தில் பலனையும் அனுபவித்து வருகிறது. போகத்திற்கு காரணம் கர்மமே ஆகும். மலம் விலகினால்தான் போகமும் விலகும். நல்வினை தீவினைகளுக்கு, அதாவது புண்ணிய பாப வடிவங்களான கர்மத்திற்கு சுக துக்கங்களே பயனாகி விடுகின்றன. அத்தகைய சுக துக்கங்களின் அனுபவமே போகம் என்று கூறப்படும். போகத்திற்கு அம்சமாக அமைந்திருப்பது சரீரமாகும். அந்தரிந்திரியம், பகிரிந்திரியம், அதாவது உள் இந்திரியம், வெளி இந்திரியம் ஆகியவற்றின் மூலமாக பசுவானது போகங்களை அனுபவிப்பதாக கூறப்படுகிறது. பசுவிற்கு வேறு எதனாலும் ஒன்றும் ஆகப்போவது கிடையாது. அதே மாதிரி பசுவினாலும்
வேறு எதற்கும் ஒன்றும் ஆகப்போவது இல்லை. பசுவுக்கு மனைவி, மக்கள் மற்றும் உள்ளோர்கள் முதலானவர்களோடு சம்பவிக்கும் சேர்க்கை எல்லாம் நடுவழியில் நேரிட்டதேயாகும். வானவெளியிலுள்ள சந்திரனை மேகக் கூட்டங்கள் புடைசூழ்ந்து கொண்டு அதை மூடி மூடி திறப்பதைப் போலவே அந்தப் பசுவானது சரீரத்தினால் மட்டுமே மூடப்பட்டதாகவும் திறக்கப்பட்டதாகவும் தோற்றமளிக்கிறது. இந்தப் பசுவுக்கு இதற்கு முன்னாலுள்ள சரீரங்களும் ஏராளமானவையாகும். இனி வரப்போகிற சரீரங்களும் ஏராளமாகவே இருக்கும். மானிடர்கள் பழையதாகிய தொய்ந்து கிழிந்து போன ஆடைகளை அப்பால் தூக்கி எறிந்து விட்டு புதிய ஆடைகளை எடுத்து அணிந்து கொள்வது போலவே ஜீவனானது தான் எடுத்திருக்கும் சரீரத்தை விட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் புதிய சரீரங்களையே எடுத்துக்கொண்டே மோட்சத்தை அடையும் வரையிலும் சம்சாரமென்னும் சாகரத்தில் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கின்றன. மீன்கள் இந்த கரைக்கும் அந்த கரைக்குமாக அநேக தடவைகள் நீந்தி நீந்தி போவதைப் போலவேதான் இந்த ஜீவனும் மனிதர்களிடம் செயலாற்றி வருகிறது. மேலும் ஜீவனாகிய இந்த பசுவானது பதியாகிய ஈசனுடைய லீலா வினோதங்களுக்கு ஏற்ற விதத்தில் தன் கர்ம வசத்தினால் மாயையாகிற கயிறுகளினால் கட்டுப்பட்டதாகி ஸ்வர்க்கம், பாதாளம், பூலோகம் முதலான இடங்களில் அலைந்து திரிந்து சுக துக்கங்களை அனுபவித்து வருகிறது என்பது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகும். பிரம்மா முதலான எலும்பு வரையிலும் உள்ளவை எல்லாம் பசுக்கள் என்று சொல்லப்படும். தவசீலர்களே, இது பசுக்கள் அனைத்திற்கும் திருஷ்டாந்தமாக கூறப்பட்டது என்றார் சூத முனிவர். அதை கேட்டதும் சௌனகாதி முனிவர்கள், சூதமா முனிவரே, பிரகிருதி என்று முன்பு சொன்னதையே இப்போது மாயை என்றும் சொல்லுகிறீர்களே, ஆகையால் அதன் வடிவத்தையும் காரியத்தையும் எங்களுக்கு கூறி விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சூத முனிவர் கூறலானார். எந்த பொருளுமே ஸ்ரீ சிவபெருமானை தொக்கி நிற்கும் பிரகிருதி என்று வழங்கப்படுகிறது. அதுவே பசுக்கள் அனைத்திற்கும் மாயை என்று கூறப்படுகிறது. மேலும் அது அவ்யக்தம், பிரகிருதி, மாயை, பிரதானம் முதலான பெயர்களினாலும் குறிப்பிடப்படுகிறது. அதுவே பிரபஞ்சங்கள் அனைத்திற்கும் பரிணாமி காரணம் எனவும் உபாதானம் காரணம் சொல்லப்படுகிறது. பிரளய காலத்தில் வியக்தம் இல்லாமல் சூட்சும வடிவமாக இருக்கும் அந்த பிரகிருதியானது சிருஷ்டி காலம் தொடங்கி வியக்த ரூபமான பிரபஞ்சங்களாக ஆகின்றன. சுகம், துக்கம், மோகம் முதலானவற்றின் வடிவமான குணமானது ஸ்தவம், ரஜஸ், தமஸ் என்று 3 வகைப்படுகின்றன. அக்குணங்களும் பிரகிருதியிலிருந்து தோன்றியனவேயாகும். முன்பு கூறிய பிரகிருதியே 5 தன்மாத்திரைகள், 5 பூதங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், மனஸ், புத்தி, அகங்காரம், சித்தம் முதலானவைகளாக ஆகின்றன. அவ்யக்தமானது இம்மாதிரியாக விவகாரங்களுடன், அதாவது மாற்று வடிவங்களுடன் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதுவே காரணாவஸ்தையில் இருக்கும்போது அவ்யக்தம் எனவும், சரீரம், குடல் முதலான காரியாவஸ்தையில் இருக்கும்போது வியாக்கதம் என்று சொல்லப்படுகின்றன. ஆனாலும் இம்மாதிரி வியக்தமாகிய சரீரம் முதலானவை அவ்யக்தத்தைக் காட்டிலும் வேறுபட்டதல்ல. ஆகையால் அவ்யக்தம் ஒன்றுதான் பரிணாமி காரணமாகவும் உபாதான காரணமாகவும் ஆகிறது. இந்திரியங்கள், சரீரம், அனுபவத்திற்குரிய பதார்த்தங்கள் ஆகியவையும் அதுவேயன்றி வேறில்லை. இப்படிப்பட்டனவற்றால் ஜீவனானது மூடப்பட்டிருக்கும் போது புலவர்கள் மாயையால் மோகிக்கப்பட்டு சித்தம் தடுமாறியவர்களாக ஆகி இந்த
ஜட வர்க்கங்களையே நானே பிரம்மா, நானே அந்தணன், நானே கண் பார்வைகளை இழந்தவன், நானே காது கேளாதவன், நானே கவனம் செலுத்துகிறவன், நானே கருப்பு நிறத்தை உடையவன், நானே சிவந்த மேனியை உடையவன், நானே உடல் இளைத்தவன், நானே வாய் பேசாத ஊமை என்று பிரம்மா முதலான பசுக்களாக சொல்கிறார்கள். ஆனால் ஜீவனோ என்றால் இவற்றிலிருந்தும் மாறுபட்டவைகளாகி இவற்றை தன் லீலையால் சரீரமானது நம்முடையது தானேயன்றி நாம் சரீரம் அல்ல என்றும் பார்த்து வருகிறதேயன்றி இந்த ஜடங்களெல்லாம் ஜீவனை பார்ப்பதில்லை. ஆனால் அத்தகைய ஜீவனையும் அந்த ஜடங்களையும் உலக நாயகராகிய ஸ்ரீ சிவபெருமானே கடைக்கண்ணால் பார்த்து திருவருள் புரிகிறார். அவர் எங்குமே பரிபூரணமாக நிறைந்திருந்த போதிலும் இந்த இரண்டு மாத்திரம் அவரை பார்ப்பதே கிடையாது. சகல உலகங்களையும் நடத்தி வருபவரும் பரஞ்சோதி பொருளுமான அத்தகைய ஸ்ரீ பரமசிவனை ஜீவனானவன் எப்போது தன் ஞான கண்களினால் பார்க்கிறானோ அப்போதே அவன் சகலவிதமான பாபங்களிலிருந்தும் விடுபட்டு அவருடனேயே ஐக்கியமாகிவிடும் தன்மையையும் அடைந்து மகிழ்கிறான். ஓம் நம சிவாய. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.